Good morning. இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் trigonometry 8.1ல first sum. In triangle ABC, right angled at B, AB equal to 24 cm, BC equal to 7 cm. Determine sin A cos A, sin C cos C. இந்த ABC triangleல right angled at Bனா Bல 90 degree இருக்கும். இப்போ AB equal to 24 cm, BCங்கிறது 7 cm. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? சைனே கண்டுபிடிக்க போகிறோம், காசே கண்டுபிடிக்க போகிறோம் ஃபஸ்ட்டு சம்மில். இப்போ நம்ம ஏற்கனவே நம்ம போன வீடியோவில் என்ன போட்டிருக்கோம்னா, இதை trigonometry 8.1 இன்ட்ரடக்ஷன் போட்டிருக்கோம். அதில் வந்து trigonometric ரேஷியோஸ்லாம் என்ன எல்லாமே நான் விவரமாக போட்டிருக்கேன். அதில் வந்து நம்ம இதில் ரொம்ப ஈஸியான ஒரு வேர்டு இன்னும் இருக்குது இது கண்டுபிடிக்கிறதுக்கு. சைனே காசே டானே என்னன்னா சோ கா டோ. இதை மட்டும் நம்ம ஞாபகம் வச்சினோன்னா இந்த trigonometric ரேஷியோஸ் எல்லாமே நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். இது ரொம்ப முக்கியமான ஒரு வேர்டு. 8.1 இன்ட்ரடக்ஷனை போன வீடியோவில் பாருங்கள். பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். 8.1 இன்ட்ரடக்ஷன் வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. இப்போ சோனா சைன் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். காஸ்னா காஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு adjacent by hypotenuse. Tanனா tan is equals to opposite by hypotenuse. இப்போ sin A. இப்போ முதல்ல இந்த ஏன்றது எங்கே இருக்குது? இந்த ஆங்கிள் தான் ஏ. இது வந்து தீட்டா. ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன்னு கொடுத்தா ஏல தான் தீட்டா இருக்கும். இப்போ சீன்னு கொடுத்தா சீல தீட்டா இருக்கும். ஓகே, இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்? சைனே கண்டுபிடிக்க போகிறோம். சைனுங்கிறது என்ன? ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ், தட் இஸ் ஆப்போசிட் சைடு. பார்க்கலாம். இப்போ ஏக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்குது? பிசி இருக்குது. ஆப்போசிட்னா இதுக்கு இந்த தீட்டா ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக என்ன இருக்கோ அந்த சைடு தான் ஆப்போசிட் சைடுன்னு நம்ம சொல்கிறோம். ஆப்போசிட் சைடு. அதே மாதிரி அட்ஜசன்ட் சைடு. அட்ஜசன்ட் சைடுனா இதுக்கு பக்கத்தில் இருக்க சைடு அட்ஜசன்ட். இந்த லாங்கஸ்ட் சைடு இருக்கிறது பேர் ஹைபாட்டன்யூஸ். எப்போதுமே 90 டிகிரிக்கு ஆப்போசிட் இருக்கும் லாங்கஸ்ட் சைடு, அது ஹைபாட்டன்யூஸ். இந்த ஃபிகரில் ஆப்போசிட் சைடுங்கிறது என்னென்னா பிசி. பிசி பை ஹைபாட்டன்யூஸ்ங்கிறது ஏசி. இப்போ நமக்கு ஹைபாட்டன்யூஸ் தெரியாது. இதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்? பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். யூசிங் பிதாகரஸ் தியரம், பிதாகரஸ் தியரம், ஏசி ஸ்கொயர், அதாவது ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் ஸ்கொயர் பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ஸ்கொயர். ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் ஏபி ஸ்கொயர். அதாவது ஹைபாட்டன்யூஸ் ஸ்கொயர்னா ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் ஸ்கொயர் ஓபிபி, ஆப்போசிட் ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் ஏடி அட்ஜசன்ட் ஸ்கொயர். ஓகே, இப்போ நமக்கு இந்த ஹைபாட்டன்யூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ ஆப்போசிட் ஸ்கொயருங்கிறது என்னென்னா 7 ஸ்கொயர். ஏசி ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 7 ஸ்கொயர் ப்ளஸ் அட்ஜசன்ட் ஸ்கொயர் 24 ஸ்கொயர் ஈக்குவல்ஸ் டு 7 ஸ்கொயருங்கிறது 49 ப்ளஸ் 24 ஸ்கொயரை நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 24 × 24 நாங்கள் 16, 1 2 8 1 9, அப்புறம் 48, 6 9 8 17, 1 4 5 576 ஈக்குவல்ஸ் டு 9 15, 1 8 4 12, 1 5 6 625. அதாவது ஏசி ஸ்கொயருங்கிறது 625. அப்போ ஏசி ஈக்குவல்ஸ் டு √625. இப்போ ரூட் எப்படி எடுக்கணும்னு பார்க்கலாம். இப்போ நம்ம 625 எப்படி ரூட் எடுக்கணும்னா, எப்போதுமே இந்த சைட்லேருந்து வரணும். இந்த பக்கத்துலேருந்து 2 2 நம்ம கமா பண்ணணும். 25 இங்கே ஃபஸ்ட்டு டிஜிட்டு, செகண்ட் டிஜிட், அதுக்கப்புறம் ஒரு கமா, அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இன்னொன்று வந்துன்னா அதுக்கப்புறம் ஒரு கமா, அப்படி போட்டுனே இருக்கணும். 2 டிஜிட்டு இந்த லெஃப்ட் ரைட்லேருந்து 2 டிஜிட்டாக நம்ம போடணும். அதான் வந்து ரூட் எடுக்கிறது. இப்போ இது 5 2, அப்புறம் இங்கே கமா வந்து 6. இப்போ என்னென்னா 2 2s are 4, 3 3s are 9 ஆகிடும். இங்கே என்ன இருக்குது? 6 இருக்குது. அதனால 2 2s are 4, மீதி என்ன இருக்கும்? 2 இருக்கும். அப்புறம் என்ன பண்ணணும்? இந்த கமாக்கு பக்கத்தில் எத்தனை நம்பர் இருக்குது? 2 நம்பர் இருக்குது. அது எல்லாத்தையுமே எடுத்துக்கணும். 25 மொத்தமாக எடுத்துக்கணும். அப்புறம் மேலே இருக்கிற 2வை வந்து 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும்.
பண்ணால் 4 வரும். அப்புறம் வந்து என்னென்னா இன்னும் இங்கே ஒரு நம்பர் வரணும், இங்கே ஒரு நம்பர் வரணும். இப்போ நம்ம 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. 5ன்னு போடலாம், இங்கேயும் 5 போட்டோம்னா இதை மட்டும் நம்ம பண்ணணும். இதை பண்ணக்கூடாது, 2வை பண்ணக்கூடாது. ஓகேவா? அப்போ 5 × 45 ஈக்குவல்ஸ் டு 225. இதையும் மட்டும்தான் மல்டிப்ளை பண்ணணும், இந்த 2வை மல்டிப்ளை பண்ணக்கூடாது. அப்போ 225 ஆகிடும். ஈக்குவல் டு 0. அப்போ இங்கே என்ன? 25. √625ங்கிறது 25. அப்போ இந்த சைடு என்ன? ஹைபாட்னியூஸ் சைடு 25. இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்கோம்? சைன் ஏ கண்டுபிடிச்சிருக்கோம் இல்லையா? சைன் ஏங்கிறது BC/AC. அப்போ ஈக்குவல்ஸ் டு பிசிங்கிறது என்ன? 7 டிவைடட் பை AC 25. நெக்ஸ்ட்டு காஸ் ஏ பார்க்குறோம். காஸ் ஏங்கிறது அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ் ஈக்குவல்ஸ் டு அட்ஜசன்ட் சைடு AB டிவைடட் பை ஹைபாட்னியூஸ் AC. இப்போ நமக்கு AC தெரியும், 25 தெரியும். ஸோ ஏபிங்கிறது என்னன்னா 24 டிவைடட் பை AC 25. ஸோ சைன் ஏ சைன் ஏங்கிறது 7/25. காஸ் ஏ ஈக்குவல்ஸ் டு 24/25. செகண்ட் சப்டிவிஷன். சைன் சி கண்டுபிடிக்கணும், காஸ் சி கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ட்ரையாங்கிள் ஏபிசியில் சிங்கிறது என்ன ஆங்கிள்? இதான் தீட்டாவை நம்ம வச்சுக்கணும். இந்த சைடு சி. இதுக்கு ஆப்போசிட் என்ன இருக்கு? இந்த சைடு ஆப்போசிட் சைடு இருக்கு. இதுக்கு அட்ஜசண்டா எங்க இருக்கு? இந்த பக்கத்திலே இருக்க சைடு தான் அட்ஜசன்ட் சைடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. போன சம்ல வந்து ஏங்கிறதுக்கு இங்க இதுக்கு ஆப்போசிட்டா இது ஆப்போசிட் சைடு போட்டோம். பட் இங்க வந்து சி வந்து ஆப்போசிட்டு இதுதான். இது மாற்றி இதுக்கு சி எந்த ஆங்கிள் நம்ம பார்க்குறோமோ அதுக்கு ஆப்போசிட் சைடை நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ இது ஆப்போசிட் சைடு ஏபியாக இருக்குது. இப்போ சைன் சி ஈக்குவல்ஸ் டு ஆப்போசிட் சைடு பை ஹைபாட்னியூஸ். நமக்கு ஹைபாட்னியூஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், தெரியாது. ஸோ ஹைபாட்னியூஸ்க்கு நம்ம பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணுறோம். பை யூஸிங் பிதாகரஸ் தியரம் AC square, that is hypotenuse square, I equals to opposite square plus adjacent square. இப்போ AC square implies AC square, hypotenuse square ங்கிறது AC square equals to opposite square ங்கிறது AB square plus adjacent square ங்கிறது BC square. That is AC square equals to AB square ங்கிறது என்ன? 24 square plus BC square ங்கிறது 7 square equals to 24 square ங்கிறது வந்து 576 plus BC square 49 equals to 625. 625க்கு ரூட் எடுக்கணும். நெக்ஸ்ட் ஏசிங்கிறது √625 ஈக்குவல்ஸ் லாஸ்ட் டைமே பார்த்தோம் 25. இந்த சைடு என்னன்னா 25. ஹைபாட்னியூஸ் 25. ஹைபாட்னியூஸ் 25. இப்போ சைன் சிங்கிறது என்னன்னா ஆப்போசிட் பை ஹைபாட்னியூஸ். இந்த சி ஆங்கிளுக்கு ஆப்போசிட் சைடு என்னன்னா ஏபி இருக்கு. ஏபி பை ஹைபாட்னியூஸ் ஏசி ஈக்குவல்ஸ் டு ஏபிங்கிறது 24, ஏசிங்கிறது 25. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க? காசி கேட்டிருக்காங்க. காசிங்கிறது என்னன்னா அட்ஜசன்ட் பை ஹைபாட்னியூஸ். தட் இஸ் சிக்கு அட்ஜசன்ட் சைடு பிசி டிவைடட் பை ஹைபாட்னியூஸ் ஏசி ஈக்குவல்ஸ் டு அட்ஜசன்ட் சைடு என்ன? 7/25. ஸோ சைன் சி ஈக்குவல்ஸ் டு 24/25. Cos C equals to 7/25.